ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு மிக மிக முக்கியமான ஆன்மீக குறிப்பையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னங்கிறத சொல்கிறேன், தெளிவாக என்னங்கிறத வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை அவ்வளவு எளிதாக நமக்கு இருக்காது. வாழ்க்கை சில நேரம் கஷ்டமாக இருக்கும், சில நேரம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு நமக்கு நினைவுக்கு வருவது சூரியன் தான். ஏன்னா நவக்கிரகங்களே முதன்மையான கிரகமாக கருதப்படுபவர் சூரியன். சூரியன் போல கொடுக்கவும் முடியாது, சூரியன் போல கெடுக்கவும் முடியாது. சூரியன் எப்படி இருக்கிறாரோ அது பொறுத்து அதிர்ஷ்டம் ஆபத்து இது ரெண்டுமே கணக்கிடப்படும். அப்பேற்பட்ட சூரியன் ஜூலை 17ஆம் தேதி கடகராசிக்குள்ளே புகுந்துட்டாரு. இது கடக மாதம் என்று அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் தமிழ் மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஆடி மாதம் என்று அழைக்கப்படும். சூரியன் தன்னுடைய வேறு திசையை நோக்கி வந்திருக்கிறாரு. இது தாட்சாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்று அழைக்கப்படும். இந்த காலம் மற்ற காலம் போல இல்லாமல் ரொம்ப பசுமை நிறைந்த காலமாக இருக்கும். காற்று அதிகமாக வீசும். அதுவும் இந்த மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்களும் இருக்குது. இந்த விசேஷமான நாட்களில் விசேஷமான விஷயங்கள் நம்ம ராசிக்கேற்ப செய்யும்போது உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஒரு தெம்பு ஏற்படும். அந்த வகையில் ஆடியில் அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் துலாம் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை துலாம் ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, அதை நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி அப்படின்னாவே அது சிறப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் மனசுக்குள்ளே. ஆடியில் எத்தனை சிறப்புகள் இருக்குது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் செய்ய வேண்டிய விஷயங்களும் தெளிவாக உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு துலாம் ராசிக்காரங்க பயன் பெறுங்க. இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுமே உலகம் முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் பார்த்திங்கன்னா விழா சும்மா சூப்பராக சிறப்பாக இருக்கும். மற்ற மாதத்தை விட ஆடி மாதத்துடைய ஃபஸ்ட்டு சிறப்பே விழாதான். தமிழ் நாட்காட்டியில் 4வது மாதமான ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி இந்த டைம் அற்புதமாக ஆடி வெள்ளியில் பிறந்தது. ஆகஸ்ட் 16 வரைக்கும் ஆடிதான். ஆன்மீகத்தில் இந்த நாட்கள் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. அதோடு இது தாட்சாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது. இந்த ஆடியில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே விழா சிறப்பாக நடக்கும். அதில் அம்மன் வழிபாடு, நீர்நிலைகளை வணங்குறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள் ரொம்ப முக்கிய விசேஷமாக நடைபெறும். அதுவும் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, ஆடிப்பெருக்களில் நீர்நிலைகளில் வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் நம்ம ராசிக்காரங்க கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த ஆடி மட்டும் இல்லாமல் அடுத்த 6 மாதம் நமக்கு மிக மிக சிறப்பாக அமையும். அதுலேயும் இந்த ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி, இந்த மாதிரியான நாட்களில் கோவில்களில் போய் பாருங்கள், அப்படியே கூட்டம் அலமோதும். இதில் நீங்களும் அம்பிகை வேண்டினீங்கன்னா வரத்தை பெற முடியும். அதனால் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக, விவசாய ரீதியாக, தமிழ் கலாச்சாரத்தில் என்னென்ன முக்கிய சிறப்பான நாட்கள் ஆடியில் வருது, அதில் நீங்கள் என்னென்ன நிகழ்வுகள் கரெக்டாக பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதையெல்லாம் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அம்மன் வழிபாடு. இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. அதனால் ஆடியில் வரக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் உங்கள் ராசிக்காரங்க கொடுக்க வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் கூட சிறப்பாக கருதப்படுறதுனால இந்த நாட்களில் உங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு வழிபாடு செய்துட்டு வாங்க. அம்மனுக்குரிய சிறப்பான மாதங்கிறதுனால அம்மனுக்கு சிறப்பு பூஜையை போடுங்க. இல்லை உங்களுக்கு குலதெய்வ கோவில் போக முடியல, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் கோவில்களுக்கு போங்க. அங்கே கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, இல்லை விழா நடந்தால் அதில் ஏதாவது உங்கள் பங்கு கொடுக்கறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமையும். அதுக்கப்புறம் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்,
ஆடி மாதத்தில் வரக்கூடிய எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கார சுமங்கலி பெண்கள் அன்று ஒரு நாள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். அது மாங்கல்ய பலம் கூடும். அதோடு ஆடி செவ்வாயில் உங்கள் ராசிக்கார பெண்கள் ஔவையார் விரதம் இருக்க வேண்டும். அது உங்கள் கணவனின் ஆயுள், குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கிறது, திருமணம் வர கிடைக்கிறது, இதெல்லாம் செய்யும். அதனால் ஆடி செவ்வாயில் உங்கள் ராசிக்கார பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. அப்புறம் 2வது ஆடியில் வரக்கூடிய வெள்ளி. ஆடி மாதம் வரக்கூடிய எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கார சுமங்கலி பெண்கள் கணவரின் ஆயுள் நீடிக்க சுமங்கலி பெற விரதம் இருக்க வேண்டும். எப்படின்னா ஆடி வெள்ளியில் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து 4 பேருக்கு கொடுக்கணும். ஆடி வெள்ளியில் இதை செய்ய மறக்காதீங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை. கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஆடி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க ஆரம்பித்து 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முடித்திங்கன்னா குழந்தை வர இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக பெறுவதற்கு வழிவகை கிடைக்கும். ஆடி கிருத்திகையில் தமிழகம் முழுவதும் முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். ஸோ அன்னைக்கு போய் நீங்கள் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு தைல வரையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து பாருங்கள். தொட்டிலுக்கு சொல்வதற்கு நீங்களே தயாராகிருங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடியில் அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் உங்கள் ராசிக்காரங்க கொடுத்தா 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனாலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் தவறிய உங்கள் ராசிக்காரங்க ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுங்க. ஸோ இந்த நாளில் கடற்கரை அல்லது நதிக்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் கொடுக்கலனாலும் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆடி பெருக்கு. ஆடி 18 ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடக்கூடிய விதமாக இந்த நாளில் நீங்கள் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் காவேரி போன்ற நதிக்கரையில் இப்போ தான் திருமணம் ஆகியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அங்கே கூடி பூஜை செய்து புதிய ஆடை மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளணும். ஆல்ரெடி திருமணமாகி ரொம்ப நாள் ஆனாலும் இந்த பூஜை அன்னைக்கு செய்யணும். அப்படி செய்திங்கன்னா தாலி பாக்கு நிலைக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய பூரம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாகவும் ஆண்டாள் அவதரித்ததாகவும் கூறப்படுது. இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அந்த வளையலை அர்ச்சனை பண்ணி உங்கள் கைகளில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வளையல் எப்பயுமே உங்களுக்கு நிரந்தரமாக கையில் சேரும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்திடுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செய்திங்கன்னா இந்த ஆடி உங்களுக்கு செம்மையாக அமையுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இதை தொடர்ந்து இப்போ உங்கள் ராசிக்கு ஆடியில் கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பர்டிகுலராக தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபார ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் நிறைய எதிர்பாராத வகையில் கிடைக்கும். புதுசாக தொழில், புதிய உத்தியோகம், புதிய வியாபாரம், இந்த மாதிரி புதுசாக எல்லாமே கிடைக்கும். பண விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் கூட பரிபூர்ணமாக நீங்கும். அதுவும் புதிய முதலாளிகள் கிடைக்கிறதெல்லாம் இருக்குது. மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் இந்த ஆடியில் உங்களுக்கு நடக்க போகுது. வியாபாரத்தில் கூட நிறைய யோக பலன்கள் கிடைக்கும். குடும்பத்துலேயும் வெளியிடத்துலையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மெயினாக செல்வாக்குங்கிறது கூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். எல்லா கஷ்டங்களும் சங்கடங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். மெயினாக வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இனி அதில் கவனமாக இருந்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராது. ஆடியில் செவ்வாயெலாம் வரும்போது சம்பாள் வழிபாடு, அம்பாளுக்கு கைகாரியம் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது, இதெல்லாம் செய்திங்கன்னா ஏற்றத்தை தரும். அதனால் அதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆடியில் ஸ்பெஷலாக வரக்கூடிய நாளில் ஸ்பெஷலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.